மதியத்துக்கு வந்து ஒரு சூப்பரான புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சுங்க. தக்காளி பழத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் கோவக்காய் ரெண்டையும் போட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாமே வதக்கி சாம்பார் தூள் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அது அப்படியே கொதிச்சுட்டு இருக்க டைமில் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். தோல் சீவி அதை வந்து சில்லி போடலாம் அப்படின்ட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து பெப்பர் தூள் எல்லா தூளும் போட்டாச்சு. போட்டு கலந்து நான் வந்து சில்லி போடுறதுக்கு பிளான் பண்ணி பண்ணினேன். ஆனால் வந்து சில்லி போடலை. கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்ன போட்டிருக்கிறேன் அப்படின்னு. அது ஒரே சொதப்பலாக போச்சு. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருந்தது. இதெல்லாமே போட்டு லைட்டாக தண்ணியும் தொளித்து நல்லா பெசரி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊருட்டுன்னு பெசரி வச்சுட்டு சரி குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலான்ட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இது பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். சில்லி போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு சில்லி போடலான்ட்டு எண்ணெய் ஊற்றி சில்லிக்கு எடுத்து வச்சுக்கிற வாழைக்காயும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனது வதக்கி விட்டு பார்த்தா அடியில் நல்லா பிடிச்சிருச்சு. சரி இது என்னடா பண்ணுறது, பெரிய வெங்காயம் இருக்கிறது இருக்குது பெரிய வெங்காயம்னு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மூடி வச்சுட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக இருந்தது.